நீ ஏன் இந்த நாய் பிடிக்கிற விஷயத்துல போய் கோபிநாத்கிட்ட போய் நின்னு? அந்த நாயை விட்டா என்ன, பிடிச்சா என்ன, உனக்கு தேவையில்லை. ஏன்னா இது ஒரு அழகானவள், அறிவானவள். அதற்காக சொல்றேன். எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால தான் நான் சொன்னேன். ஏன்னா நாய் நன்றி உள்ள மிருகம். அதே நேரத்தில் அதை வந்து சரியா கவனிப்பு இல்லைன்னா இன்னைக்கு நம்மளை விடலாம் ஹீரோ யாருன்னா நாய்ங்க தான். நம்மளெல்லாம் யாரும் மதிக்கிறதே இல்லை. நாய் வச்சுக்கிட்டு போவாங்க பாருங்க வாக்கிங்க, அவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு. ஆனா நாய்க்காக தான் மரியாதையை ஒழிய இவருக்காக அல்ல. ஏன்னா நாய் மாதிரி நன்றியோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது நன்றி எல்லார்கிட்டையும் இருக்கு, நம்ம ஆளுங்கிட்டலாம் இருக்கு. இல்லைன்னா இந்த டீம் ஜெயிச்சிருக்காது. நன்றி இருக்கிறதுனால தானே ஜெயிச்சிருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஒரு டாக்டர் சொல்றாரு, நாய் கடிச்சு மட்டும் ரேபிஸ் வர்றதில்லைங்க, பூனை எச்சப்பட்டா கூட ரேபிஸ் வரும்னு. அப்போ நான் என்ன சொன்னா, மொத்தமாக காலத்துக்கு மேலேயே வச்சுக்கிட்ட வேண்டியது தான், வேற எதுலையும் வர முடியாது. ஏன்னா இந்த பக்கம் போனால் பூனை இருக்குது, இந்த பக்கம் வந்தால் நாய் இருக்கு, என்ன செய்யறதுன்னு கேட்டார். இல்லை நாய்கிட்ட நம்ம இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கரெக்டாக இருக்கணும். எந்த நாயே இன்ஜெக்ஷன் போட முடியும் இந்த தெருவில்? எத்தனை நாய்க்கு போடுறது? அவங்களும் அந்த இன்ஜெக்ஷன் போடணுன்றத இன்ஜெக்ஷனோடய சுத்துறாங்க, ஒரு நாய் கிடைக்க மாட்டேது. நாய் என்னும் போது எதுக்காக சொல்றேன்னா, நாய் ரொம்ப நன்றி உள்ள ஒரு மிருகம். அதை இந்த அளவுக்கு பெரிய ஹீரோ ஆக்கிட்டாங்க, ஹீரோயின் ஆக்கிட்டாங்க, ஒன்றும் வருத்தமாக இருக்கு. ஏன்னா இப்போ கூட நான் முடிச்சுட்டு ஏன் சீக்கிரம் போறேன்னு சொன்னா, ரொம்ப லேட் ஆச்சுன்னா ஏதாவது நாய்ங்க பசி வேகத்தில் வந்து நம்மளை பார்த்து, ஏன்னா அன்பா இருக்க போறோம், அதுக்கு தெரியாது எம்ஆர்ஆ பிள்ளையா வர நடிகை சங்க தலைவரா, அதெல்லாம் தெரியாது. வாயை வச்சிருச்சுன்னா ஒம்புன்னு. இப்போ டாக்டர் சொல்றாரு எச்சப்பட்டா கூட வந்துரும்னு சொல்லிட்டாரு. அப்போ எச்சையும் படக்கூடாதுன்னா என்ன செய்யறது? ஆனால் நாய் நல்ல நன்றி உள்ளது. இதற்காகத்தான் மனைவி என்ன சொன்னா புருஷன்கிட்ட, இந்த நாயை வீட்டில் வச்சுக்காதீங்க, இந்த சனியை நம்ம எச்சப்பட்டா கூட நமக்கு வியாதி வந்துருமா, முதல்ல போய் விட்டுவாங்கன்னா, இவன் போய் அடுத்த தெருவில் போய் விட்டுட்டு வந்துட்டான். வீட்டுக்குள்ளே வந்து அந்த நாய் முன்னாடி நிற்குது, இவன் அப்புறமா தான் வரான்.